الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب. وقال رسول الله صلى الله عليه وسلم لو أن عبادي أطاعوني لسقيتهم المطر بالليل وأطلعت عليهم الشمس بالنهار ولم أسمعهم صوت الرعد أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, பெரிய பேருபகாரத்தின் காரணமாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றான். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக, பெரிய ஒரு கருணையாக, கிருபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடன் இரக்கம் வைக்கக்கூடியவன், கருணை வைக்கக்கூடியவன். அடியார்கள் பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை புரியக்கூடிய வேளையில அதே பாவத்துல, குற்றங்கள்ல அவர்களை வைத்து விடாமல் எப்படியாவது அவரை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவருடைய பாவ கரைகளிலிருந்து அவரை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றான். நபிமார்களை அனுப்புகின்றான், ரசூல்மார்களை அனுப்புகின்றான், வேதங்களை இறக்கி வைக்குகின்றான். சில சந்தர்ப்பங்களில் சொஹ்புகளை கூட கொடுத்து எப்படியாவது தன்னுடைய அடியார்களை நேரான வழிக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் எத்தனையோ ஏற்பாடுகளை செய்கின்றான். அடியார்கள் எவ்வளவு தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்தாலும் சரி, அவனுடைய கட்டளைகளுக்கு, சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தாலும் சரி, அவனுடைய உத்தரவுகளை சரிவர எடுத்து நடக்காமல் பொடுப்போக்காக இருந்தாலும் சரி, அடியார்களுடன் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுப்பதை போன்று அல்லாஹ் எடுப்பதில்லை. அல்லாஹ் அடியார்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பான், வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அடியான் அல்லாஹ்வை நினைத்தாலும் அல்லாஹ் அடியானை நினைப்பான், அடியான் அல்லாஹ்வை மறந்தாலும் அல்லாஹ் மறக்க மாட்டான், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பான். ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் கூறுகின்றான், இப்ன ஆதம் உذ்குர்னி இன் ذكرتني ذكرتك وان نسيتني ذكرتك. ஆதமுடைய மகனே, நீ என்னை ஞாபகம் செய், நீ என்னை நினை, நீ என்னை நினைத்தால் நானும் உன்னை நினைப்பேன், நீ என்னை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன். இப்ன ஆதம் லி அலைக ஃபரீதத்துன் வலக அலைய ரிஸ்குக. ஆதமுடைய மகனே, எனக்காக வேண்டி உன் மீது முக்கியமான ஒரு கடமை இருக்கின்றது, ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு அது என்னுடையதாக இருக்கின்றது. ஃபைன் ஹாலஃப்தனி ஃபீ ஃபரீதத்தி லம் உகாலிஃப்க ஃபீ ரிஸ்கிக. என்னுடைய ஃபர்தை நீ விட்டு விடுகின்றாய், என்னுடைய சட்டதிட்டங்களை விட்டு விடுகின்றாய், என்னுடைய கட்டளைகளுக்கு நீ மாற்றமாக நடந்தாலும் உனக்கு தரக்கூடிய உணவில் நான் எந்த ஒரு குறைவையும் செய்ய மாட்டேன். உனக்கு செய்யக்கூடிய உதவிகளில், ஒத்தாசைகளில் ஒரு அணுவளவுக்கு கூட குறைவு செய்ய மாட்டேன். அவைகள் அனைத்தையும் நான் உனக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்றா, தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை வளருகின்றது, உருவாகின்றது. அந்த குழந்தையை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ்.
அந்த குழந்தை 10 மாதத்தை பூர்த்தி அடைகின்றது. இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தாய்மார்களுடைய கர்ப்பப்பைக்கு மலக்குமார்களை சாட்டியிருக்கின்றான். அந்த மலக்குக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்றான். ஹதீஸ குதுஸில கூறுகின்றான், அவ்ஹைது இலல் மலக்கில் முவக்கலி பில் அர்ஹாம், கர்ப்பப்பைக்கு என்று சாட்டப்பட்ட அந்த மலக்குக்கு நான் உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்றேன். பிஅன் அக்ரஜக அலா ரீஷத்தின் மின் ஜனாஹிஹி, அந்த மலக்குக்கு கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட இறக்கைகள் இருக்கின்றன. அந்த இறக்கைகளில் ஒரே ஒரு இறக்கையின் மூலமாக உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி நான் தான் அந்த மலக்கிற்கு உத்தரவிடுகின்றேன். தந்தை நினைக்கக்கூடிய வேளையில் வர முடியாது, தாய் நினைக்கக்கூடிய நேரத்தில் வர முடியாது. உலகத்துடைய பெரும் பெரும் வைத்தியர்கள் நினைத்தாலும் இந்த வேளையில குழந்தை உலகத்திற்கு வர முடியாது. அல்லாஹ் தான் குழந்தையை உலகத்திற்கு கொண்டு வருகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், உலகத்திற்கு நீ வரக்கூடிய வேளையில் லாலக சின்னுன் தகதா, உன்னுடைய வாயில கடிப்பதற்கு பல்லு கிடையாது. வலாலக யதுன் தபிதிஷ், உன்னுடைய கரத்தால் பிடிக்க முடியாது. வலாலக ரிஜுலுன் தம்ஷி, உன்னுடைய கால்களால் நடக்க முடியாது. எதையுமே அறியாதவனாகத்தான் இந்த உலகத்திற்கு நீ வந்தாய். குர்ஆன்ல கூறுகின்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான். வெளியாக்கிய சந்தர்ப்பத்தில் நீங்க எதையுமே அறிய மாட்டீர்கள். இரவு பகலுடைய வித்தியாசம் தெரியாது, சூட்டு குளிருடைய வித்தியாசம் தெரியாது, நண்பன் விரோதி யாரு தெரியாது, யாரு தாய் யாரு தந்தை தெரியாது. எதையுமே அறியாதவர்களாக நீங்க உலகத்திற்கு வந்தீர்கள். وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون, அதற்கு பின்னால கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய இந்த அனைத்து சக்திகளை நான் தான் ஏற்படுத்தி தந்தேன். உலகத்திற்கு வரக்கூடிய வேளையில் குழந்தை அழுது கொண்டே வருகின்றது. அது சொல்லாமல் சொல்லுகின்றது, தாயினுடைய வயிற்றில தாயினுடைய தொப்புள் வழியாக எனக்கு உணவு கிடைத்துக் கொண்டிருந்தது, அந்த வழி துண்டிக்கப்பட்டு விட்டது, உணவுக்கு நான் என்ன செய்வேன் என்று அந்த குழந்தை சொல்லாமல் சொல்லிக் கொண்டு வருகின்றது. இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், அமர்துலக அரகைனி ரகீகைன், உனக்காக வேண்டி உன்னுடைய தாயினுடைய மேனியில 2 மெல்லிய நரம்புகளை நான் உற்பத்தி செய்கின்றேன். யுன்பிதானி லக லபனன் ஹாலிஸா, அந்த 2 நரம்புகளிலிருந்து உனக்கு கலப்பற்ற பால் கிடைத்துக் கொண்டே இருக்கும். குழந்தை உண்டானதுக்கு பின்னால தான் பால், அதுவரைக்கும் பால் இல்ல. எப்பொழுது குழந்தை உருவாகின்றதோ அல்லாஹ் பாலை உற்பத்தி செய்கின்றான். அந்த பாலில் கூட எவ்வளவு சக்தி, யகூனு பாரிதன் ஃபி ஸைஃபி ஹாரன் ஃபி ஷிதா, அந்த பால் எவ்வளவு சக்தி உள்ளதுன்னு சொன்னா, காலம் குளிர்காலமாக இருந்தா அந்த பால்ல சூட்டு தன்மையை நான் ஏற்படுத்துகின்றேன். காலம் சூடானதாக இருந்தா அந்த பாலில் குளிர்ச்சியை நான் ஏற்படுத்துகின்றேன். ஃபஹல் யக்திரு அலா ஸாலிக கைரி, நான் அல்லாமல், என்னுடைய வல்லமை குதிரத் இல்லாமல் உலகத்தில் உள்ள மக்களால் இதை செய்ய முடியுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து தான் மனித சமுதாயத்தை உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றான். நாம் நினைக்க கூடாது நம்மை படைத்ததனால் அல்லாஹுக்கு ஏதோ ஒரு தேவை. ஹதீஸ குதுஸில கூறுகின்றான், இன்னீலம் அஹ்லுக்கும் லிஅஸ்தக்ஸிர பிக்கும் கில்லா, என்னுடைய படைப்பினங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, உங்களின் மூலமாக அதை நான் கூட்டிக் கொள்ளணும் என்று உங்களை நான் படைக்கல்ல. வலா லிஅஸ்தானிஸ பிக்கும் வஹ்ஷா, எனக்கு தனிமையில கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, போராக இருக்குது, என்னுடைய தனிமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் உங்களை நான் படைக்கவில்லை. வலா அஸ்தஈன பிக்கும் அலா அம்ரின் கத் அஜஸ்து அன் ஸாலிக, ஒரு வேலையை என்னால தனியா சாதிக்க முடியாது, அதை பூர்த்தி செய்ய முடியாது, உங்களுடைய உதவியை கொண்டு தான் அதை செய்ய வேண்டும் என்றும் நான் உங்களை படைக்கல்ல. وإنما خلقتكم لتعبدوني طويلا وتذكروني كثيرا وتسبحوني بكرة وأصيلا, நான் உங்களை படைத்ததெல்லாம் நீங்க அதிகமா என்னை வணங்க வேண்டும், அதிகமா என்னை ஞாபகம் செய்ய வேண்டும், காலையிலும் மாலையிலும் நான் சொன்ன பிரகாரம் நீங்க உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் கூறியதோடு நின்று விடாமல் நபிமார்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றான், ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றான். ஒரே சந்தர்ப்பத்தில் பலர்களை நபியாக ஆக்கின்றான், ஒரே குடும்பத்தில் பலர்களை நபியாக ஆக்கின்றான். சில சந்தர்ப்பத்தில் வாப்பாவையும் மகனையும் நபியாக ஆக்கின்றான்,
சில சந்தர்ப்பத்தில் பெரிய நானாவையும் தம்பியையும் நபியாக ஆக்கின்றான், சில சந்தர்ப்பத்தில் மாமனார் மருமகனை நபியாக ஆக்கின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் தந்தையும் மகனும், ஹஜ்ரத் தாவூத், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் தந்தையும் மகனும், ஹஜ்ரத் ஜக்கரியா, ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிம் ஸலாத்து வஸலாம் தந்தையும் மகனும், ஹஜ்ரத் யாக்கூப், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் இரண்டு பேரும் தந்தையும் மகனும், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் இரண்டு பேரும் சகோதரர்கள், ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஷுஐப் மாமனார் மருமகன். இப்படி நபிமார்களுடைய குடும்பத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரே குடும்பத்திலே உள்ள பல உறுப்பினர்களை நபியாக ஆக்கி அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். ஏன் என்னுடைய அடியார்கள் வழிகேட்டுல போய்விடக் கூடாது, என்னுடைய அடியார்கள் பாவங்களை செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கி விடக் கூடாது, கியாமத் நாள்ல நரகத்தை போய் சேரக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களையும் அனுப்புகின்றான், ரசூல்மார்களையும் அனுப்புகின்றான், வேதங்களையும் இறக்கி வைக்கின்றான், சுஹ்புகளையும் கொடுக்குகின்றான். அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொருவருக்கு வகை வகையான மோஜிசாவை கொடுக்குகின்றான், அற்புதங்களை கொடுக்கின்றான். எந்த காலத்துல எந்த விஷயத்துல மக்கள் தேர்ச்சி பெற்றிருப்பார்களோ அதே விஷயத்தை மோஜிசாவாக அல்லாஹ் கொடுக்குகின்றான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம் வைத்திய துறையில மக்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதனால வைத்தியத்துடைய பெரிய ஒரு கலையை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறுவார்கள், வ உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ் வ உனப்பிஉகும் பிமா தஅகுலூன வ மா தத்தখিরூன ஃபீ புயூத்திக்கும். பிறவியிலேயே குருடராக பிறக்கக்கூடியவர்களை நான் சுகப்படுத்துவேன், இறந்து போனவர்களை கூட நான் ஹயாத்தாக்குவேன். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு கிறிஸ்தவர்கள் நினைப்பதை மாதிரி நான் கடவுள் அல்ல, நான் தெய்வம் அல்ல, அல்லாஹ்வுடைய குமாரர் அல்ல, அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. அவனுடைய அனுமதியை கொண்டு இவைகள் அனைத்தையும் நான் செய்வேன். நீங்க வீட்டுல எவைகளை சாப்பிட்டீர்கள், எந்தெந்த பொருளை பதுக்கி வைத்திருக்கின்றீர்கள் அவைகளையும் நான் சொல்வேன் என்று சொல்லி வைத்திய கலையில பெரிய ஒரு ஆட்களை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்துல சூனிய கலையில தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு 9 வகையான அத்தாட்சிகளை கொடுத்து ஹஜ்ரத் மூசாவை அனுப்பி வைக்கின்றான். ஆஹா, வேதத்தையும் கொடுத்து சொஹ்புகளையும் கொடுத்து நபிமார்களையும் இறக்கி ரசூல்மார்களையும் இறக்கி அவர்களுக்கு தோதுவான மோஜிசாக்களையும் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி கொண்டே இருக்கின்றான். இவைகள் அனைத்தையும் செய்தும் எந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை, அவனுடைய நியாமத்துகளை, அவனுடைய அனுகூலங்களை அனுபவித்து எப்பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு மாறு செய்கின்றார்களோ, அவனுடைய கட்டளைகளுக்கும் உத்தரவுகளுக்கும் மாறு செய்வார்களோ, இப்பொழுது அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பிக்கின்றான். யாரையும் எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ் அழித்தது கிடையாது, எந்த ஒரு கூட்டத்தையும் எடுத்த எடுப்பிலேயே அழித்தது கிடையாது. சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான், வாய்ப்புகளை கொடுக்குகின்றான், எச்சரிக்கை செய்கின்றான், சின்ன சின்ன அதாபை கொடுக்குகின்றான். ஏன்? அவர்கள் மீண்டும் திரும்பி வருவதற்காக. குர்ஆன்ல கூறுகின்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாம் சின்ன சின்ன வேதனையை கொடுக்கின்றோம், சின்ன சின்ன தண்டனையை கொடுக்கின்றோம், பெரிய வேதனையை கொடுக்க மாட்டோம். ஏன்? அவர்கள் மீண்டும் திரும்பி வந்து விடுவதற்காக. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம் முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் வந்த அனைத்து நபிமார்களுடைய காலங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு நபியுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் ஆரம்பமாக அளித்ததில்லை. ஆனா நபிமார்கள் வந்த வேளையில நபிமார்கள் ஏழைகளாக இருப்பார்கள், பாவம் மிஸ்கின் மாதிரி இருப்பார்கள். அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள், அறிவுல பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. நபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பெரிய ஆள்பலம், படைபலம், பணபலம், அனைத்து சக்திகளும் அவர்கள் இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் குதிப்பார்கள். நபியும் நபியோடு உள்ளவர்களும் பணிந்து போவாங்க, அல்லாஹ்விடத்தில் அழுவாங்க, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். காலம் போக 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 அந்த உள்ளவர்களை அல்லாஹ் பூண்டோடு அடித்து விடுவான், ஹக்கில் உள்ளவர்கள் மேலே வந்து விடுவார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அவனுடைய ஆர்டர்.
ஆது வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்திருந்தான். அவர்களுக்கு கொடுத்த மாதிரி பலம் உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்றால் மிகையாகாது என்ற குர்ஆன்ல கூறுகின்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம் ذاتில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். முஹம்மதே, ஆது வர்க்கத்தினர்களை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீங்க கவனிக்கலையா? அவர்கள் பெரும் பெரும் தூண் உடையவர்கள். அவர்களை போன்ற ஒரு சமூகம் இதுவரைக்கும் உலகத்தில் படைக்கப்படவே இல்லை. அவ்வளவு பலசாலிகள், சக்தி வாய்ந்தவர்கள். தன்னுடைய கால பூமியில கொஞ்சம் அழித்து வைத்துட்டா அப்படியே பூமிக்குள்ள கால் போயிடும், அவ்வளவு பலம். இந்த உம்மத்தில் உள்ள 500 பேர்களால் சேர்ந்து தூக்க முடியாத பெரிய ஒரு பாறாங்கல்ல அந்த ஆது வர்க்கத்தில் உள்ள ஒரு மனிதன் சர்வ சாதாரணமாக தூக்கி விடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருந்தான். மறுமுனையில பெருமை பேசுவாங்க. ஆது வர்க்கத்தினர்கள் உண்மைக்கு புறம்பான முறையில பூமியில பெருமை எடுத்து கேட்பார்கள், எங்களை விட பலசாலிகள் யார் இருக்கிறாங்க, எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று பெருமை பிடித்து ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்ல. மறுமுனையில ஹதரத் ஹூத ஏசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்க. யா ஹூது இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹத்தின் வ இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன். ஹூதே, நீங்க மடையனாக இருக்கிறீங்க, நீங்க மிகப்பெரிய பொய்யனாக இருக்கிறீங்க. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூலை பார்த்து நீங்க மடையன், நீங்க மிகப்பெரிய பொய்யன் என்று அவரையும் துன்பம் கொடுத்து ஆரம்பித்த வேளையில கடைசியில் அந்த ஆது வர்க்கத்தை அல்லாஹ் பயங்கரமான முறையில அழைத்து விடுகின்றான். சூரா அல் ஹாக்கால குறிப்பிடுகின்றான். ஓ அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரிஹின் ஸர்ஸரின் ஆத்தியா سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية. ஆது வர்க்கத்தினர்களுக்கு பயங்கரமான புயல் காற்றை நாம் வீச செய்து 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து அந்த காற்று வீசியதன் காரணமாக அவர்களுடைய பெரும் பெரும் உடல்கள், நீளமான அவர்களுடைய அந்த உடல்கள் அடியோடு வெட்டி வீழ்த்தப்பட்ட ஈட்ட மரங்களை போன்று கீழே சாய்ந்து விட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு 2 நிமிஷத்துக்கு பூகம்பம் அடிச்சா எப்படி இருக்கும், ஒரு 5 நிமிஷத்துக்கு புயல் காற்றடிச்சா உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும். ஆனா ஆது வர்க்கத்திற்கு தொடர்ந்து ஒரு கிழமையே அல்லாஹ் புயலை வீச செய்தான். நபி அவர்களை பார்த்து கூறுகின்றான், அவர்கள் ஏதாவது மிச்சமா இருப்பதை நீங்க பார்க்கிறீங்களா என்று நபி அவர்கள் அல்லாஹ் கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள். அல்லாஹ்வை ஏற்கல்ல, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூலை ஏற்கல்ல. அதனால இறுதியில் அவர்களை மோசமான முறையில் அழித்தான். சபாவாசிகளை எடுத்துக் கொள்ளலாம். குர்ஆன்ல சூரத்து சபா என்றே தனியாக ஒரு சூறாவை குறிப்பிடுகின்றான். அவர்கள் எல்லோரும் விவசாயிகள். அவர்களுக்கு விவசாயத்துல பறக்க செஞ்ச மாதிரி அல்லாஹ் வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு பறக்க செய்யல. அந்த அளவுக்கு அந்த சபாவாசிகளுக்கு பறக்க செஞ்சான். குர்ஆன்ல கூறுகின்றான், சூரா சபாவுல குறிப்பிடுகின்றான், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அன் யமீனி வ ஷிமால் குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹு பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர். இந்த சபாவாசிகளுடைய வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சிகள் இருக்கின்றது. அவர்கள் பாதையில நடந்து போனா வலது பக்கமாக இடது பக்கமாக 2 ஓரங்களிலேயும் நாம் ஆறுகளை ஏற்படுத்தி இருந்தோம், நந்தவனங்களை உண்டு பண்ணி கொடுத்திருந்தோம். அதாவது பல மரங்களை கொண்ட எத்தனையோ பல தோட்டங்களை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். தப்சீர்கள்ல வருகின்றது, 4 மாதம் தொடர்ந்து அவர்கள் பிரயாணம் செய்யலும். எங்கட நாட்டுல அவ்வளவு பெரிய பாலைவனங்கள் இல்ல. வெளியூர்களுக்கு போனவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆப்பிரிக்கால எவ்வளவு பெரிய பாலைவனம்,
கனடால பெரிய பாலைவனம், அதே மாதிரி சவுதியில, ஓமான்ல எத்தனையோ பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பாலைவனமாக இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் 4 மாதத்திற்கு தொடர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய அளவுல அவர்களுடைய ரோட்டுடைய 2 பக்கங்களிலேயும் ஆறுகளையும் நந்தவனங்களையும் மரங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தோம். இரவும் நடப்பார்கள், பகலும் நடப்பார்கள். எந்த அச்சமும் இல்ல, எந்த பயமும் இல்ல. அவர்கள் ஒவ்வொரு கிலோமீட்டருடைய தொலை தூரத்தில் ஒரு கிராமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 4700 கிலோமீட்டர். அல்லாமா ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீர் ஃபத்ஹுல் கதீர்ல குறிப்பிடுகின்றார்கள், 4700 கிராமங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான். ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருடைய தொலை தூரத்தில் இருக்கும். அவர்கள் நடந்து போவார்கள். அவர்கள் உணவை சுமந்து செல்ல வேண்டிய தேவையில்லை, நீரை சுமந்து செல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் அச்சமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான். எந்த அளவுக்கு அல்லாமா ஷௌகானி குறிப்பிடுகின்றார்கள், அவர்களுடைய தோட்டங்கள் உள்ள பழங்கள்ல அல்லாஹ் இவ்வளவு பரக்கத் செய்தார்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய தலையில ஒரு கூடைய கட்டி கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ள கொஞ்ச நேரம் உலாவுறா, கொஞ்ச நேரம் நடக்கிறா, தன்னுடைய கைகளால பழங்களை பறிக்கல்ல, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வெளியில வந்தா அவருடைய தலையில் உள்ள கூடை பழங்களால நிரம்பி விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் பழங்கள்ல பரக்கத் செய்தான். அவர்கள் வாழ்ந்த முழு ஏரியாவுல பாம்பை கண்டதில்ல, ஈயை கண்டதில்ல, கொசுவை கண்டதில்ல, நுளம்பை பேனை கண்டதில்ல. அவைகள் அனைத்தையும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இல்லாமலாக்கினான். எந்த அளவுக்குன்னா, வெளியூரில் இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருகின்றது. அவர்களுடைய ஆடையில பேன் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். இந்த சபாவாசிகள்ல ஒரு ஆள் அவர் பார்த்துட்டா, அவருடைய கண்ணால பார்த்துட்டா அந்த பேன் செத்துவிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்திருந்தார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இவ்வளவு பெரிய பரக்கத்திற்கு அரிம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணைக்கட்டு இருந்தது. அந்த அணைக்கட்டிலிருந்து தான் அவர்களுக்கு அல்லாஹ் நீரை அனுப்பி கொண்டிருந்தான். மறுமுனையில ரசூல்மார்களை அனுப்பினான். 1 நபி அல்ல, 2 நபி அல்ல, 3 நபி அல்ல, கிட்டத்தட்ட 13 நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு அல்லாஹ் உண்மையை விளக்கிக் கொண்டே இருந்தான். ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. குர்ஆன்ல கூறுகின்றான், فأعرضوا فأرسلنا عليهم سيل العرم وبدلناهم بجنتين ذواتي أكل خمس وأصل وشيء من سدر قليل. நாம் கிட்டத்தட்ட 13 நபிமார்களை அனுப்பியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, புறக்கணித்து விட்டார்கள். அரிம் என்று சொல்லக்கூடிய அணைக்கட்டை நாம் உடைத்து விட்டோம். அந்த அணை உடைந்ததன் காரணமாக அவர்களுடைய இவ்வளவு பெரிய தோட்டங்கள் எல்லாம், இவ்வளவு பெரிய நந்த வனங்கள் எல்லாம் பாலைவனமாக மாறி அதிலுள்ள மரங்கள் அனைத்தும் அழிந்து சின்ன பின்னமாக்கி இலந்தை மரத்தையும் கசப்பும் புளிப்பும் உள்ள சில மரங்களை தவிர வேற எந்த மரமும் இல்லாமல் அவைகளை நாம் பாலைவனத்தை போன்று ஆக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். நாங்க யாரின் மீதும் அநியாயம் செய்யல, யாரின் மீதும் நாங்க அடந்தேரல்ல. நமக்கு யாரு மாறு செய்வார்களோ அவர்களுக்கு நாம் இப்படித்தான் கூடி கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆஹா, அல்லாஹுடைய சுன்னா என்ன, அவனுடைய வழிமுறை என்ன, ஒவ்வொரு காலத்தில் உள்ள அடியார்களுக்கு திருந்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்கின்றான். அவர்கள் நல்வழிக்கு வருவதற்குரிய சகல வாய்ப்புகளை செய்து கொடுக்கின்றான். அவர்களுடைய உணவு, உடை, உறைவிடத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளை செய்து கொடுத்தும் மாறு செய்யக்கூடிய வேலையில தான் அவர்களை அல்லாஹ் அளித்திருக்கின்றான். மக்கள் உள்ள குறைஷர்களை எடுத்துக் கொள்ளலாம். குறைஷர்களுடைய அந்த வம்சம் விசேஷமான வம்சம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல அனுப்பப்படுகின்றார்கள். அதனால் அந்த குறைஷர்களுக்கு எந்த அளவுக்கு முழு உலகத்தில் உள்ள உணவுகள் எல்லாம் மக்காவை நோக்கி வரும். குர்ஆன்ல கூறுகின்றான், வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா யஅதீஹா ரிஸ்குஹா ரகதா மின் குல்லி மகான். உங்களுக்கு உதாரணத்திற்காக வேண்டி ஒரு கிராமத்தை சொல்லட்டுமா? கானத் ஆமினத்தன், அச்சம் பூர்ந்த கிராமமாக, முத்மஇன்னத்தன், அமைதி பூண்ட கிராமமாக, யஅதீஹா ரிஸ்குஹா ரகதா, அந்த கிராமத்திற்கு முழு உலகத்திலிருந்து உணவுகள் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் உள்ள அனைத்து வகையான உணவுகள், பல வகைகள், மற்ற மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகள் அந்த கிராமத்திற்கு வந்து கொண்டே இருக்கும்.
அந்த கிராமவாசிகளுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு லேசாக்கி கொடுத்தான் என்று சொன்னா, வருடத்துல 2 பிரயாணம் தான் செய்வாங்க. கோடை காலத்தில் ஒரு பிரயாணம், மாரி காலத்தில் ஒரு பிரயாணம், 2 பிரயாணம் செய்வாங்க. முழு வருஷத்திற்கு தேவையான அனைத்தையும் சம்பாதித்துக் கொள்வாங்க. நாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய சூறாவுல தான் குறிப்பிடுகின்றான், குறைஷர்களுக்கு கோடை காலத்துடைய குளிர்காலத்துடைய 2 பிரயாணங்களை நாம் இலேசாக்கி கொடுத்ததற்காக அவங்க என்ன செய்யணும்? இந்த பைத்துல்லாஹுடைய ரப்பை, இந்த காபத்துல்லாவை படைத்த அல்லாஹுவை வணங்கட்டும் என்று ஒரே ஒரு உத்தரவை போட்டான். ஆனா அவர்கள் அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகின்றார்கள். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? நாம் ஆரம்பத்தில் ஓதி ஆயத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய நியாமத்துக்கு அவர்கள் மாறு செய்ததன் காரணமாக பசியுடைய ஆடையை அவர்களுக்கு அணிவித்து விட்டோம். பயங்கரமான பசி, சாதாரணமான பசி அல்ல, மிகப்பெரிய பஞ்சத்தை 7 வருஷத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அதே மாதிரி பயம், இந்த பயத்தையும் பஞ்சத்தையும் அவர்கள் செய்ததற்காக நாம் கூலியாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆஹா, சபாவாசிகளுடன் நடந்தது, ஆது வர்க்கத்துடன் நடந்தது, குறைஷர்களுடன் நடந்தது. அதற்கு பின்னால கயாமத் நாளுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே அடிப்படையில தான் நடப்பான். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு சட்டதிட்டங்களுக்கு மாற்றம் இல்லாமல் எவர்கள் நடப்பார்களோ அவர்களுக்கு ஆயுதம் தேவல்ல, அவர்களை அல்லாஹ் உதவி செய்வான். எந்த அளவுக்கு நான் மிஷ்காத்துல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கயாமத் நாள் நெருங்கக்கூடிய வேளையில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி விடுவார்கள். அதற்கு பின்னால தான் தஜ்ஜால் வருவான். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில உள்ள 70,000 இஸ்லாமியர்கள் அவர்கள் துருக்கிக்கு செல்வார்கள். துருக்கியில் ஒரு கிராமம் இருக்கின்றது. அந்த கிராமத்திற்கு உள்ளே போக முடியாமல் பெரிய கோட்டை சுவரால் அந்த கிராமத்தை கட்டியிருப்பார்கள். கடல் பகுதியால பெரிய ஒரு சுவரு, தரை பகுதியால பெரிய ஒரு சுவரு, யாரும் உள்ளே வர முடியாமல் அவ்வளவு பாதுகாப்பான முறையில அந்த கிராமத்துக்கு சுவர்கள் போடு கட்டப்பட்டிருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் உள்ள 70,000 முஸ்லிம்கள் போவாங்க. வாள்களை ஏந்த மாட்டாங்க, அம்புகளை எரிய மாட்டாங்க, ஈட்டுகளை வீச மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று வாயால சொல்லுவார்கள். கடல் பகுதியில் உள்ள அந்த பெரிய கோட்டை சுவர் இடிந்து தூள் தூளாக ஆக்கிவிடும். மறுமுனையில தரைப்பகுதியில் உள்ள இடத்துக்கு வருவாங்க. வந்து இதே வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். அந்த தரைப்பகுதியில் உள்ள அவ்வளவு பெரிய அந்த உறுதியாக கட்டப்பட்ட அந்த சுவரை இடிந்து தூள் தூளாக ஆக்கிவிடும். 3வது முறை சொன்னவுடன் அந்த ஊருக்குள்ளே நுழைந்து அந்த ஊரை வெற்றி கொண்டு அந்த ஊருடைய கனிமத் பொருளை பொறுக்கிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது தான் சப்தம் வரும், ஏதோ தஜ்ஜால் வந்துட்டான், எல்லாத்தையும் வீசிட்டு ஓடுவாங்க முஸ்லிம்கள் அந்த தஜ்ஜாலோடு யுத்தம் செய்வதற்கு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒன்றும் இல்லாமலும் உதவி செய்வான். எந்த அளவுக்குண்டா உணவால பசியை போக்குவது இது ஒரு சபபு. அல்லாஹ்வால முடியும், உணவு இல்லாமலும் பசியை போக்கலாம். நீரால தாகம் தீர்வது இது ஒரு சபபு. அல்லாஹ் நாடினால் நீர் இல்லாமலும் தாகத்தை போக்கலாம். அதே மிஷ்காத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தஜ்ஜாலுடைய பயங்கரமான பித்னாவுடைய காலம். சில நல்லடியார்கள் என்ன செய்வாங்க, அந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்துல மாற்றிக் கொள்ளாம பயந்து அந்த செய்னா என்று சொல்லக்கூடிய தூரே செய்னா என்று சொல்லக்கூடிய அந்த மலை உச்சியில போய் ஒதுங்கிக் கொள்வார்கள். இந்த தஜ்ஜால் அவன் எத்தனையோ அற்புதங்களை காட்டுவான். வானத்துக்கு உத்தரவிட்டா வானிலிருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். பூமிக்கு உத்தரவிட்டா பூமிக்கு கீழால் உள்ள பெரிய பெரிய தங்க பாலங்கள் எல்லாம் வெளியில வரும். இறந்தவர்களை அவன் உத்தரவிட்டா ஹயாத்தாக்குவாங்க. 2 துண்டா வெட்டப்பட்டு அவன் உத்தரவிடுவான், அந்த 2 துண்டு உண்டா சேரும். இப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்வான். ஈமான்ல பலஹீனமானவர்கள் என்ன செய்வாங்க, அவனை ஏற்றுக்கொள்வார்கள். என்ற அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய நெற்றியில
காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். உலகத்தில் எழுத வாசிக்க தெரியாதவர்கள் கூட அதை வாசிப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மலை உச்சியில் ஒதுங்கிக் கொள்வாங்க. எப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி நான் மலை உச்சியில் இருந்தா அவர்களுடைய உணவுடைய தேவை எப்படி, அவர்களுடைய நீருடைய தேவை எப்படி, அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய தேவைகள் எவ்வாறு பூர்த்தியாகும்? நபி அவர்கள் சொன்னார்கள், வானவர்களுடைய தேவை எவ்வாறு பூர்த்தியாகுதோ அதே மாதிரி இவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். சுப்ஹானல்லாஹ் என்று கூறுவார்கள், வயிறு நிரம்பிவிடும். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவார்கள், தாகம் தீர்ந்துவிடும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள், அவர்களுடைய சகல பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக அல்லாஹ் கியாமத் நெருங்கக்கூடிய வேளையிலும் அவனுடைய அடியார்களோடு இந்த முறையில தான் நடந்து கொள்வான். ஆனால் இன்று உலகத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு இழிவோ, எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் பின்தள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். என்னமோ ஒரு நாடு, அதனுடைய பேரை சொல்ல வேண்டிய தேவை இல்ல, அவர்கள்ட்ட இயற்கையில ஒன்றுமே இல்ல. ஒரு நாட்டுடைய பெட்ரோல் அவன் கையில வைத்துக் கொண்டு, இன்னொரு நாட்டுடைய வைத்தியனை அவன் கையில வைத்துக் கொண்டு, இன்னொரு நாட்டுடைய விஞ்ஞானிகள் அவன் விலக்கி வாங்கி கொண்டு, என்னமோ முழு உலகத்தையும் ஆட்சி செய்யற மாதிரி முழு உலகமும் தன்னுடைய ஆட்சி முழு உலகத்தையும் ஆட்சி செய்யற மாதிரி முழு உலகமும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் உள்ளது மாதிரி முழு உலகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாவம், எங்கட அப்பாவி இஸ்லாமிய தலைவர்களும் அவனோடு நல்ல ஐக்கோனும் அவனோடு நாங்க கோபித்துக் கொண்டா எங்களுக்கு கஷ்டம். இவங்க ஈமானுடைய பலகீனம். கணவான்களே, சகோதரர்களே, சத்தியமாக சொல்லேனும், எங்கட இஸ்லாமியர்கள் உள்ள சில நல்லடியார்களின் மூலமாகத்தான் அவன் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இல்லாட்டி அவன் செய்த அநியாயங்கள், அவர்கள் செய்த அட்டகாசங்களின் மூலமாக எப்பயோ இந்த உலகத்தை விட்டும் சென்றிருக்க வேண்டும். ஒரு சில நல்லடியார்களின் மூலமாக அவர்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்கட முஸ்லிம்கள் நினைக்கிறாங்க, என்னமோ அவனை வச்சுதான் எங்களுடைய பாதுகாப்பு, அவரோட ஒற்றுமையா இருக்கணும், அவரோட நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லி எங்கட பலஹீனமானவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை குறைந்து விட்டது, நபியுடைய வாழ்க்கையுடைய அடிப்படையில வாழக்கூடிய வாழ்க்கை குறைந்து விட்டதனால அல்லாஹ்வுடைய வேதனையும் சோதனையும் வந்து கொண்டிருக்கு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்நியவர்களுடைய மதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றா அதுல ஒரு பிடிப்பு இல்ல. உதாரணமா கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களுடைய பைபிள்ல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எத்தனையோ ஏற்பாடுகள், இடைத்தெருகள் எல்லாம் வந்து செஞ்சிருச்சு. இந்துக்கள் எடுத்துக்கொண்டா உலகத்தில் உள்ள மதங்கள்ல மார்க்கங்கள்ல ஆக தரம் குறைஞ்ச மார்க்கம் அந்த மார்க்கம் தான். என்னமோ அறிவுக்கு படாத எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவாங்க. யாரோ ஒத்திக்கு ஒரு நோய் வருதாம், இப்பொழுது ஒரு மலையில இருந்துச்சாம் ஒரு மரம் உண்டு, அந்த மரம் தான் என்ன அந்த நோய்க்குரிய நிவாரணம் சொல்லி உடனடியா அனுமான் போய் அந்த மலையை தூக்கி வந்துட்டாராம். என்ன இந்த பெண்ணுடைய நோய் சுகமாகணும்னு சொல்லி இப்படி எத்தனையோ அவர்களுடைய இதுல கட்டு கதைகள் இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அவர்கள் எல்லாம் மார்க்கத்தை சடங்கு ஆயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்யற அநியாயத்தை எல்லாம் செய்யறது, கடைசியில் ஒரு நாளைக்கு அந்த கேஸுக்கு போறது, போனதற்கு பின்னால ஃபாதர் இருப்பாரு, இவர் கூண்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், எல்லா பாவத்தை செஞ்சதோட அவர் சொல்ற, உங்களுக்கு நான் இன்றைக்கு மன்னிச்சுட்டேன், என்னமோ அவர் கடவுள் மாதிரி உங்களை நான் மன்னிச்சுட்டேன், இப்ப வெளியில வராது எல்லா பாவங்கள் இருந்து அவர் சுத்தமாக்கப்பட்டுட்டாராம். இது அவர்களுடைய கலாச்சாரம். நம்முடைய முஸ்லிம்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஏதாவது விசேஷமான சின்னம் வந்துட்டா, கதோடைய இரவு வந்துட்டா, ஆஷூராவுடைய இரவு வந்துட்டா, பராத்துடைய இரவு வந்துட்டா, அரபாவுடைய இரவு வந்துட்டா, எல்லாருமா சேர்ந்து வாரது, பள்ளிவாசலுக்கு வாரது, யாசீன் ஓதுறது, குர்ஆன் ஓதுறது, ஹஜ்ரத் தௌபாவை சொல்லி கொடுக்கிறது, நாங்க எல்லாம் தௌபா செய்யறது. இதெல்லாம் உண்மையான தௌபா. தௌபான்னா நாங்க செஞ்ச தவறுக்கு நாங்க தானே அல்லாஹ்ட்ட கேட்கணும். சிலாக்கள் சொல்றது, என்ன செய்ய எங்களை தௌபா செய்ய தெரியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதுல மட்டும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வெட்கமும் இல்ல, கூச்சமும் இல்ல. மற்றதெல்லாம் தெரியும், கம்ப்யூட்டரை பத்தி தெரியும், இன்டர்நெட்டை பத்தி தெரியும், மற்ற எல்லாத்தையும் தெரியும். எல்லாத்துக்கும் கோர்ஸ் வந்துருச்சு. எந்த அளவுக்கு இந்த அடிப்படையில சமைக்கிறதுக்கு கூட கோர்ஸ்,
குக்கிங் கிளாஸ் எல்லாத்துக்கும் கோர்ஸ் வந்துருச்சு. ஆனா மார்க்கத்தை படிக்கிறதுக்கு கோர்ஸ் ஒன்றும் இல்ல. அதுவும் ஹஜ்ரத் சொல்லி கொடுக்கணும். நீங்க இப்படி இப்படி சொல்லுங்க, பெரிய பாவம் சிறிய பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம் தெரியாம செஞ்ச பாவம், அதை நாங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஜனாதா கூட சொல்ல தெரியாது. மையத்தை கொண்டு வச்ச உடனே ஹஜ்ரத் வரணும். முதலாவது தக்பீர்ல இத சொல்லுங்க, இரண்டாவது தக்பீர்ல இத சொல்லுங்க, அப்படி சொல்லி தராட்டி ஜனாதா கூட சொல்ல தெரியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாமும் கிட்டத்தட்ட அவர்களை மாதிரி இஸ்லாத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையில குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட காலத்துல செய்யக்கூடிய வணக்கத்திற்குரிய பெயராக இஸ்லாத்தை நாங்க ஆக்கிட்டோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்பது குறிப்பிட்ட காலத்துல செய்யக்கூடிய வணக்கத்திற்குரிய பெயர் அல்ல, குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய இபாதத்திற்குரிய பெயர் அல்ல. இஸ்லாம் என்பது பரிசுத்தமானது, தூய்மையானது. நம்முடைய உடலிலிருந்து வெளியாகக்கூடிய அத்துணை செயல்களுக்கும் ஒரு முறையை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறாங்க. காலையில விழித்ததிலிருந்து இரவு துயில் கொள்ளும் வரைக்கும், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் எதை செய்ய வேண்டும் நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த முறைப்படி செஞ்சா எல்லாமே வணக்கம் தான். பள்ளியில வந்து குர்ஆன் ஓதுவது, zikr செய்வது, சுன்னத் தொழுவது, இது மாத்திரமல்ல வணக்கம். நபி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய மனைவியுடைய வாயில ஒரு கவளம் உணவை நீ ஊற்றி விடுவதும் சதக்கா என்று சொன்னார்கள். அடுத்த நண்பனை பார்த்து புன்சிரிப்பு சிரிப்பதும் சதக்கா என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய வணக்கங்களை நபி அவங்க சொன்ன மாதிரி செய்யறது, நோன்பு நபி அவங்க சொன்ன மாதிரி செய்யறது, ஜக்காத்து நபி அவங்க சொன்ன மாதிரி அது எல்லாரும் செய்யறல்ல. அதனை கொஞ்சம் இன்றைக்கு எத்தனையோ ஏற்பட்டுருச்சு. ஏதோ வீட்டுல கூப்பிட்டு வச்சு அப்படி கியூல வச்சு 50 கொடுக்கிறது, 100 கொடுக்கிறது. அதுல முஸ்லிமும் இருப்பான், காபிரும் இருப்பான், சிங்களவனும் இருப்பான். நினைக்கிறது எங்களை ஜக்காத் முடிஞ்சிருச்சு. ஆஹா, ஜக்காத்தும் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நடக்கிறல்ல. ஹஜ் வாழ்நாள்ல ஒரு முறை எப்படியோ டவர்ஸ்காரவங்க உலமாக்களை கூட்டி கொண்டு போயிட்டு அடிக்கடி பயான் செய்ய வச்சு கிட்டத்தட்ட 75-80% ஓரளவு ஹஜ் நடக்குது. ஆனா இன்றைக்கு தொழில் எடுத்துக்கொண்டோம்டா, வியாபாரத்தை எடுத்துக்கொண்டா, விவசாயத்தை எடுத்துக்கொண்டா, இபாதத்தெல்லாம் நபி அவங்க சொன்ன மாதிரி. ஆனா வியாபாரம் நபி சொன்ன மாதிரி அல்ல, விவசாயம் நபி சொன்ன மாதிரி அல்ல, உத்தியோகம் நபி சொன்ன மாதிரி அல்ல. அதை அந்நியவர்கள் வகுத்தது மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இல்லவே இல்ல. நபி உங்க வியாபாரம் செஞ்சு காட்டினாங்க. நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால 2 தடவை ஷாம் தேசத்திற்கு வியாபாரம் செய்ய சென்றார்கள் நபி அவர்கள். மக்கால அஜியாத் என்ற மலையில ஆடுகளை மேய்த்தார்கள். மதீனால ஜுருப் என்ற இடத்துல விவசாயம் செய்திருக்கின்றார்கள். முழு உலக மக்களுக்கும் நபி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆக நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், நம்முடைய விவசாயம் அது இஸ்லாமிய முறைப்படி இல்லாததனால தான் எத்தனையோ ஆபத்துகள் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்குது. அந்நியவர்களை விட்டுடுங்க. அவர்களுக்கு கலாச்சாரம், அவர்களுக்கு கலை, அவர்களுக்கு சொல்ல ஒரு பிடிப்பு, லட்சியம் இல்ல. எப்படியாவது பணக்காரனா மாறணும், எப்படியாவது சல்லிக்காரனா மாறணும். அது எப்படி இருந்தாலும் சரி. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மேகசின்ல படிச்ச ஞாபகம், பள்ளியில சொல்வதற்கு கூட வெட்கம். ஆனா உலகத்துல பாருங்க எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாட்டுல என்னண்டா அவங்களோட பிசினஸ் என்னன்னு சொன்னா, ஒரு பெண் நிர்வாணமா அப்படி ஃபுல்லா வளர்த்தி வச்சிருக்கிறது. நிர்வாணமா வளர்த்தி வச்சு அந்த பெண்ணுடைய மேனிக்கு மேலால பல வகையான உணவுகளை வைக்கிறது. இந்த உணவை சாப்பிடணும்னு சொன்னா நீங்க 2 கிழமைக்கு முன்னால நீங்க ஆர்டர் பண்ணணும். இந்த உணவு $200 அல்லது $300. என்ன செய்யறது? அந்த பெண்ணுடைய மேனிக்கு மேலால் உள்ள உணவை சாப்பிடுறது. ஆக பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு கொள்கையே இல்ல, லட்சியமே இல்ல, நெடிச்ச மாதிரி எல்லாம் சம்பாதிக்கின்றார்கள். ஆனா மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாங்க முஸ்லிம்கள் கண்ணியமானவர்கள், பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். நம்முடைய தொழிலும் இஸ்லாமிய முறைப்படி அமையணும். நம்முடைய வியாபாரம் இஸ்லாமிய முறைப்படி அமையணும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் அமையணும். சீக்கிரமா பணக்காரனா மாறணும் சொல்லி அந்நியவர்கள் முழு உலகம் பூரா என்ன செஞ்சிருக்காங்க? வட்டியை பரத்திட்டாங்க. அந்த வட்டிக்கு அழகான பேர்களை வைத்து லீஸ்ன்னு சொல்லி, லோன் சொல்லி, பினான்ஸ் சொல்லி, ஓடின்னு சொல்லி, எல்லாமே வட்டியுடைய மறுபெயர் தான். இன்சூரன்ஸ் எல்லாமே ஹராம் தான். ஒரே ஒரு இன்சூரன்ஸ்
தேர்ட் பார்ட்டி அந்த தேர்ட் பார்ட்டி போடாம உங்களுக்கு வாகனத்தை வெளியிலேயே எடுக்க முடியாது. அதனால நிர்பந்தத்திற்கு வேணுமென்றா மார்க்கம் அனுமதியை தவிர வேற எந்த இன்சூரன்ஸுக்கும் அனுமதி இல்ல. எந்த அளவுக்கு இந்த சமீபத்தில் உள்ள முக்கியமான ஒரு ஆள் சொன்னாரு, எங்கட இலங்கை நாட்டில் உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானத்துல 30% வருமானம் முஸ்லிம்களுடைய வருமானமா. ஆனா முஸ்லிம்கள்ட்ட பள்ளிவாசலை பேச்சு கேட்டா, மதரசாக்களை பேச்சு கேட்டா, இப்ப சரியான டல், இப்ப வியாபாரமே இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சான சிச்சுவேஷன் அதை சொல்றது. ஆனா வருடத்துல 30% லாபம் முஸ்லிம்களுடைய பணம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகுது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எல்லா வகையில் உள்ளவர்களும் வட்டி. 1 மில்லியன் உள்ளவர் இன்னொரு மில்லியன் கடன் எடுக்கிறாரு. ஆனா சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்ல, பட்டினியால மௌத்தா போறாரு. அப்படின்னா அனுமதிந்தா இல்ல. அப்ப ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் கடன் எடுக்கிறது. ஆனா இப்ப அப்படி இல்ல. 1 மில்லியன் உள்ளவர் இன்னொரு மில்லியன், 10 மில்லியன் உள்ளவர் இன்னொரு 10 மில்லியன், 1000 உள்ளவர் இன்னொரு 1000. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எல்லா தரப்பினர்களையும் இந்த வட்டிக்குள்ள கொண்டு வந்து போட்டதுனால தான் எங்களை சம்பாத்தியத்துல பறக்கத்தில்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஒரு காலம் அதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காலம். அந்த காலத்துல எங்கட வீட்டுடைய உறுப்பினர்களும் கூட ஒவ்வொரு வீட்டுல 8 பிள்ளைகள் இருப்பாங்க, 10 பிள்ளைகள் இருப்பாங்க, 12 பிள்ளைகள் இருப்பாங்க. வாப்பா தனியா போவாரு. அந்த டைம்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் அவ்வளவு குறவு. அவர் நாட்டுக்கு போறது, காட்டுக்கு போறது, கூலி வேலைக்கு போறது, எதையாவது வாங்கிக்கொண்டு வந்து டவுன்ல விற்கிறது. மாலையாகும் போது முழு 10 குழந்தைகளுடைய தேவை பூர்த்தியாகும். ஆனா இந்த காலத்துல அந்நியவர்கள் குடும்ப கட்டுப்பாடு என்று சொல்லி 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 எங்கட முஸ்லிம்களுடைய அந்த மூளையை செலவை செய்து முஸ்லிம்களும் சிலர்கள் என்ன செஞ்சாங்க, 2ஓட நிப்பாட்டிட்டாங்க, 3ஓட நிப்பாட்டிட்டாங்க. அதோட ஆரம்ப காலத்துல வாப்பா மாத்திரம் தான் சம்பாதித்தாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல. வாப்பாவும் சம்பாதிக்கிற, மகனும் சம்பாதிக்கிற, மகளும் சம்பாதிக்கிற, பெரியவங்களும் சம்பாதிக்கிற, சின்னவங்களும் சம்பாதிக்கிற. வயது வந்த பெண்கள் போறது வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். மார்க்கத்துல ஹராமோ ஹலாலோ ஒன்றையுமே பார்க்கிறல்ல. வீட்டுள்ள அத்தனை பேரும் சம்பாதிக்கிறது. பவலையிலே சம்பாத்தியம், ராவேலே சம்பாத்தியம், நைட் டியூட்டி வேற, 24 ஹவர்ஸ் வேற. என்னென்ன அடிப்படையில ஒரு பிசினஸ் அல்ல, அந்த சைட் பிசினஸ், இந்த சைட் பிசினஸ் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சாலும் தேவைகள் குறைஞ்சிருச்சா இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, காரணம் என்னன்னா நபியவர்கள் சொன்ன முறையில நம்முடைய தொழில் அமையல்ல. நபியவர்கள் சொன்ன பிரகாரம் நம்முடைய வியாபாரம் அமையல்ல, விவசாயம் அமையல்ல. அதனால் அதில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான். இது முதலாவது நஷ்டம். உள்ள பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான். 2வது மிகப்பெரிய நஷ்டம் என்னன்னு சொன்னா, மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நம்முடைய துஆல உயிரோட்டம் இல்ல, நம்முடைய துஆல சக்தி இல்ல, நம்முடைய துஆல பலம் இல்ல. உலகத்தில் உள்ள அந்நியவர்கள் முஸ்லிம்களுடைய சக்தியை 2 முறையில குறைச்சிட்டாங்க. ஒன்று, உலகம் பூரா போதை வஸ்துக்களை அறிமுகம் செய்து நம்முடைய ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அந்த போதை வஸ்துக்கு அடிமையாக்கி அவர்களுடைய வெளிரங்கமான சக்தி அதுவும் குறைந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு சக்தி, ஆன்மீக சக்தி, துஆவுடைய சக்தி. நபியவங்க சொன்னாங்க, அத்வாஉ சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் துஆ என்று சொன்னார்கள். அந்த துஆல் உள்ள சக்தியும் குறைஞ்சிருச்சு ஹராமான உணவு வயிற்றுக்குள்ள போனதுனால. ஏன் நபியவங்க சொன்னாங்க, யாருடைய வயிற்றுக்குள்ள ஹராமான உணவு போகுமோ அல்லாஹ் 40 நாளைக்கு அவன் செய்யக்கூடிய பரதான நஃபிலான எந்த வணக்கத்தையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகம் பூரா துஆ கேட்கப்படுது. புனித தலங்கள்ல கூட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, உணவு ஹராமானதுனால நம்முடைய துஆக்கள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்த 3வது ஆபத்து என்ன, நம்முடைய சிறுவர்கள், நம்முடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள் எத்தனையோ மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். துரு நடத்தைகளுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். காரணம் என்ன, உணவு ஹராம். அதனால் அந்த ஹராமான உணவை உண்டதனால உடலால வெளியாகக்கூடிய செயல்கள் கெட்டதா தான் இருக்கும். உணவு நல்லதா இருந்தா தான் உடலால செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கும். உணவு கெட்டதுனால அந்த உடலால வெளியாகக்கூடிய செயல்கள் எல்லாம் பாவமாத்தான் இருக்குது, மோசமாத்தான் இருக்குது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாததா இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அடுத்த ஆபத்து என்ன, இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் வருவது நின்று விட்டது.
ஒரு காலத்துல முஸ்லிம்கள் தாவத்தும் கொடுத்தார்கள், முஸ்லிம்கள் அழைக்கவும் செய்தார்கள். மறுமுனையில இஸ்லாமியர்களை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல நேர்மை இல்ல, கொடுக்கல் வாங்கல உண்மை இல்ல, ஏமாற்றுகின்றார்கள், பொய் சொல்கின்றார்கள், கொடுத்த வாக்குக்கு மாறு செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு சில அந்நியவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஈமான் மட்டும் தான் இல்ல, ஆனா மற்ற எல்லா பண்புகளும் இருக்கின்றது. ஆனா சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, ஈமான் மட்டும் தான் இருக்குது, முஸ்லிம்கள் இருக்க வேண்டிய எந்த பண்புமே இல்ல, எந்த குணங்களுமே இல்ல. அதனால் இன்றைக்கு அந்நியவர்கள் இஸ்லாமியர்களை வெறுக்கிறாங்க. வெறுப்பதற்கு காரணம் இஸ்லாத்தை வெறுக்கல்ல, குர்ஆன வெறுக்கல்ல, ஹதீஸ வெறுக்கல்ல. அவர்களுக்கு தெரியும் இஸ்லாம் சுத்தமானது, ஆனா முஸ்லிம்கள் சுத்தமானவர்கள் அல்ல. இஸ்லாம் தூய்மையானது, முஸ்லிம்கள் தூய்மையானவர்கள் அல்ல. எந்த அளவுக்கு இந்த சமீபத்துல நம்முடைய பக்கத்து நாட்டுல நடந்த ஒரு நிகழ்ச்சி, வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண்மணி வந்து யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிறா. படிச்சு அவ பல புக்ஸ்களை படிச்சு ரிசர்ச் பண்ணி கடைசியில் அவளுக்கு விளங்குது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், வேற எந்த மார்க்கமும் உண்மை இல்ல, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 100% தயாராக வாப்பாவுக்கு அறிவிக்கிறார். இப்படித்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறேன். இப்ப வாப்பா லெட்டர் எழுதுறா, மகள் நீங்க அவசரப்படாதீங்க, நான் வாரேன் அந்த ஊருக்கு, வந்ததற்கு பின்னால யோசிக்கலாம்னு சொல்லி வாப்பா வந்து மகள் ஒன்றும் பேசல, மற்ற குடும்ப விஷயத்தை பேசிட்டு படிப்பை பத்தி பேசிட்டு மகளை மார்க்கெட் கூட்டி கொண்டு போறா. அங்க மார்க்கெட்ல ஒரு முஸ்லிமுடைய கடையில போய் ஒரு 2 கிலோ, உதாரணத்திற்கு எப்பள வாங்குறா, ஒரு 2 கிலோ பழத்தை வாங்குறாரு வாப்பா. அந்த பழத்தை வாங்கி கொண்டு வந்து இன்னொரு ஹிந்துனுடைய கடையில கொண்டு நிறுத்தி பார்க்கிறாரு, வாங்கினது 2 கிலோ, ஆனா இங்க நிறுத்தி பார்த்தா 1.5 கிலோ. இப்ப வாப்பா சொல்றாரு மகள்கிட்ட, மகளே நீங்க படித்த இஸ்லாம் இருக்குது அது உண்மையானது, ஆனா முஸ்லிம் அவன் உண்மையானவன் அல்ல. இஸ்லாம் அது ஹக்கானது, ஆனா முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்லாம் இல்லாண்டு இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வைத்து அவளுடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே வாப்பா இல்லாமல் ஆக்கிவிட்டார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனா வெறுமன பேசிக் கொண்டிருக்கிறது இஸ்லாம் அல்ல. அந்த ஆயத் இருக்குதா, அந்த ஹதீஸ் இருக்குதா, இந்த ஹதீஸ் சஹீஹா, இந்த ஹதீஸ் ضعيفா, காலம் எல்லாம் மார்க்கம் பேசுறது இஸ்லாம் அல்ல. கொஞ்சம் தெரிஞ்சாலும் சரி, தெரிஞ்சதை வச்சு அமல் செய்யணும். நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் கேட்கிறது என்ன, நீ தெரிஞ்சதை வச்சு என்ன அமல் செய்தா என்று தான் கேட்பானே தவிர நீங்க என்ன படிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டி போனீங்க, எந்த ஃபேக்கல்டி சேர்ந்தீங்க, இது அல்லாஹ் கேட்கிறதல்ல. எதை தெரிஞ்சீர்களோ தெரிந்ததன்படி அமல் செய்தீர்களான்னு தான் கேட்பான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய அமல்ல வரணும், நம்முடைய வாழ்க்கையில வரணும். நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக இஸ்லாமிய வாழ்க்கையை கொண்டு வந்தோம் என்றால் அல்லாஹ் ஆரம்ப காலத்துல நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும், நபியுடைய காலத்துல சஹாபாக்களுக்கும், கடைசி காலத்துல நல்லடியார்களுக்கும் எவ்வாறு உதவி செய்தானோ அதே மாதிரி நிச்சயமா இந்த காலத்திலும் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹுடைய உதவி லேட் இல்ல, அல்லாஹுடைய உதவி தாமதம் இல்ல. நாம் நம்மை மாற்றிக் கொள்வதில் தான் தாமதம், நாம் நம்மை திருத்திக் கொள்வதில் தான் தாமதம். நாம் இதே வினாடி நம்மை மாற்றிக் கொண்டோம் என்றால் மறு வினாடியே உலகத்துடைய இயக்கத்தை அல்லாஹ் மாற்றிடுவான். நாங்க சும்மா ஜனாதிபதியை குறை சொல்றது அர்த்தம் இல்ல, பிரதமர்களை குறை சொல்வதில் அர்த்தம் இல்ல, ஒவ்வொரு பெரிய போலீஸ் அதிபரோ, அந்த அதிகாரியோ, இந்த அதிகாரியோ, சட்டம் அதிபரோ, யாரையும் குறை சொல்வதில் அர்த்தம் இல்ல. ஒவ்வொருவரும் நினைக்கணும், நான் பாவை, நான் குற்றம் செய்கின்றேன், நான் தவறு செய்கின்றேன், நான் என்னை திருத்தல்லான்னு சொல்லி ஒவ்வொருவரும் தன்னை திருத்த ஆரம்பித்தா, நாம் நல்லவர்களா இருந்தா நம்மை ஆட்சி செய்யறவர்கள் நல்லவர்களாத்தான் இருப்பாங்க. நாம் கெட்டவர்களானதுனால தான் ஆட்சி செய்யக்கூடியவர்களும் கெட்டவர்களாக இருக்கிறாங்க. பொதுமக்கள் நல்லவர்களாக இருந்தா ஆட்சி செய்யறவன் கெட்டவனா இருக்க முடியாது. ஒன்று அவன் நல்லவனா மாறணும் அல்லது ஆட்சி விட்டுட்டு போயிடணும். இது உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஆனா பொதுமக்கள் கெட்டவர்களாக இருந்தா ஆட்சியாளனும் கெட்டவனா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் இப்படி நடந்தாத்தான் இவர்களை என்னுடைய வலையில போடணும் என்று சொல்லி அவனும் அவர்களுக்கு தோதுவா என்ன செய்யறது நடக்கிறது. நாங்க பார்க்கிறது தானே, ஒவ்வொரு நாட்டுடைய தலைவர்களை அவர்கள் எம்மதமும் சம்மதம், பௌத்தர்கள் இடத்துக்கும் போறது, இந்துக்கள் இடத்துக்கும் போறது, முஸ்லிம்களுடைய இடத்துக்கும் போறது. எந்த அவங்களுக்கு என்ன மதம் ஒன்று இல்ல, மக்கள் எப்படி போறாங்களோ நாங்க அப்படி போறது தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் நம்மை மாற்றிக் கொண்டோம் என்றால் உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி தருவான். முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளுக்குரிய தீர்வு முஸ்லிம்கள் அவர்களை மாற்ற வேண்டும். அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நிலைமைகளை அல்லாஹ் மாற்றப் போவதில்லை.
குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் தங்களை மாற்றிக் கொள்ளாத வரைக்கும், தங்களை திருத்திக் கொள்ளாத வரைக்கும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் போக்க போவதில்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ரமதானுடைய மாதம் வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அமல் செய்றோம், வணக்கம் செய்றோம், இபாதத் செய்றோம். இந்த ரமதானோடு இவைகளுக்கு நாங்க முற்றுப்புள்ளி வைக்காம ரமதான்ல கிடைத்த பாடங்களை, ரமதான்ல கிடைத்த அந்த படிப்புகளை, முன்மாதிரிகளை வைத்து மற்ற காலங்களிலும் இதே முறைப்படி வாழ்ந்து வெறும் அமலோடு இபாதத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், நம்முடைய குழந்தை வளர்ப்பு, நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு, நம்முடைய விசேஷ வைபவங்கள், திருமண வைபவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய முறைப்படி ஆக்கினோம்டா அல்லாஹ்வுடைய உதவி வருவது நிச்சயம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில அனைத்து விடயங்களிலேயும் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி இஸ்லாத்தை முழுமையா பின்பற்றுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய குற்றக்குறைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் நீ மன்னிப்பதாக வாக்களித்திருக்கிறாயோ அவர்களை நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ யா அல்லாஹ் அவர்களில் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. நம் அனைவர்களின் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தினுடைய செய்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் இல்லங்களில் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா? திருக்குர்ஆன் கண்ணியமான சோழலை பெரியாளு, முஃப்தி, பெரிய பட்டதாரி, பட்டம் பெற்றவங்க இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை கரைச்சு குடிச்சவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது யஹூதி நசாராக்களால, முஸ்தஷ்ரிகீன்களால. இஸ்லாத்துக்கு மாத்தமா முயற்சியவங்களோட கையால, முயற்சி செய்யக்கூடியவங்களோட கையால எவ்வளவு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ டிக்ஷனரி, எத்தனையோ ஹதீஸுடைய அல் மோஜம் அல் முஃபாரத் லி அல்ஃபாதில் ஹதீஸ் நபவி ஷரீஃப், இதை போல உள்ள கிதாபுகள் இன்னும் எவ்வளவு மேலான கண்ணியமான சோழலே யஹூதி நசாராக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தனிப்பட்ட அறிவுக்கு சிறப்பு கிடையாது. அறிவை கொண்டு நோக்கம் வெளியாகும். அறிவை விளங்கி, அறிவை படிச்சு, அறிவை கொண்டு அது அந்த வார்த்தைகள் எதை எதிர்பார்க்கிறோ அந்த மக்சதுகள் இருந்து வெளியாகும். எனவே அன்பான கண்ணியமான சோழலே பெரியார்களே, யார் அந்த அடிப்படையில முயற்சி செய்வாங்களோ துனியாவை தந்த அல்லாஹ் உலகத்தா காலடியில கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த அறிவுகளை கொண்டு இந்த முயற்சிகளுடைய முடிவு அல்லாஹ்வுடைய திருப்தி அடைகிறதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிக்கொள்ள இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் எங்களை கொண்டு போய் நஷ்டத்துல சேர்க்கும். ஏன்னா ஹதீஸ்ல வந்திருக்குது, கியாமத்துடைய நாளையில நரகம் மூட்டப்படுறதே 3 பேரை கொண்டு. அதுல ஒருவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு குர்ஆன ஹதீஸ விளங்கின ஒரு ஆலிம் என்றும் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? அவருக்கு அறிவு இருக்குது, குர்ஆன் ஹதீஸ் அறிவு இருக்குது, தீன விளங்கினவர், மார்க்கத்தை விளங்கினவர், மார்க்கத்துக்கு மாற்றமா நடந்தார். அதனால அவரும் அவரை கொண்டும் நரகம் மூட்டப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ராவி ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புகாரி ஷரீஃப்ல வருது. இந்த ஹதீஸ் எப்பெல்லாம் அறிவிக்க போல மயங்கி விழுந்துருவாங்க என்று வருது. அன்பான கண்ணியமான சோழர்களே பெரியார்களே, அதனால அறிவோட அமல் தேவை. எதை படிக்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நிலைமை வந்துட்டால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய ரிலா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் இன்றைக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்கள், படிச்சு கொடுக்கக்கூடியவர்கள், அதுக்காக செலவழிக்கக்கூடியவர்கள், இன்னும் எந்தெந்த அடிப்படையில மதரசாக்களுக்கு இல்முக்கு உதவியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்திலையும் நீயத்தை சீராக்கி கொண்டால் அல்லாஹ் துனியாவை காலடியில கொண்டு வந்து சேர்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கானத் நியத்துல் ஆகிரா, யாருடைய நியத் ஆகிரத்தா இருக்குமோ, ஆகிரமா இருக்குமோ, அல்லாஹ்வுடைய பொருத்தமா இருக்குமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜமஅ லஹு ஷம்லஹு ஜமஅ அல்லாஹு லஹு ஷம்லஹு, அல்லாஹ் அவனுடைய துனியாட காரியங்கள் எல்லாம் லேசாக்கி கொடுப்பான்னு சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, அல்லாஹ் அவன் உள்ளத்துல சீமான் தனத்தை உண்டாக்குவான். உள்ளம் சீமானாக இருக்கும். வெளிரங்கத்துல பிச்சைக்காரன் இருந்தாலும் கல்பு சீமான். அதுதான் ஆக முக்கியம். ஃபகீர் என்றது அரபியில, ஃபகீர் என்ற வார்த்தைக்கு கருத்து தேவை உள்ளவன், கனியுன் என்ற கருத்து தேவையற்றவன். ஆனா நாங்க கருத்து சொல்லக்கூட சொல்றோம், கனியுன் என்ற பணக்காரன், ஃபகீர் என்றா ஏழை. அதல்ல அசிலான கருத்து. ஃபகீர் என்றது, கனி என்றது, அதை எதை வச்சு தெரியுமா முடிவு செய்யணும்? கல்பை வச்சு, உள்ளத்தை வச்சுதான் முடிவு செய்யணும். யாருக்கு இன்னும் தேவை இருக்கிறாங்களோ அவர் பெரிய மல்டி பில்லியனரா இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் அவர் ஃபகீர். மாசம் 5000 ரூபாய் தேடுறார், அல்ஹம்துலில்லாஹ் போதும் வாப்பா என்றார்.
குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் அவர் கனி, அவர் கனி. ரசூலுல்லாஹ் இந்த கருத்தை விளங்கப்படுத்தினாங்க. லைஸல் கினா பிகஸ்ரத்தில் அரப் வலாக்கினல் கினா கினன் நஃப்ஸ் என்று சொன்னாங்க. சீமான் அதிகமான வஸ்துக்கள் உள்ளவன் அல்ல சீமான். வலாக்கினல் கினா சீமான் தரம் என்றது கினன் நஃப்ஸ், உள்ளத்துல தேவையில்லை என்ற தன்மை வந்துட்டு அவன் கனி, அவன் பணக்காரன். வல்லாஹு கனியுன் வ அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். அல்லாஹ் தேவையில்லாதவன், நீங்க எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவங்க. எனவே அன்பான கண்ணியமான சோழர்களே, சீமான் தனம் என்றது பணத்தை வச்சு முடிவு செய்யறது இல்ல, கல்ப வச்சு உள்ளத்துடைய நிலைமை வச்சுதான் அது முடிவு செய்யும். குர்ஆன் ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது. எனவே அன்பான கண்ணியமான சோழர்களே, யாருடைய நோக்கம் துனியா தீனாக இருக்குமோ அல்லாஹ் அவன் துனியாட காரியத்தை லேசாக்கி கொடுப்பான். அது மட்டுமல்ல, அவனுக்காக முடிவு செய்யப்பட்ட துனியா துனியா வஹிய ராகிமா, உலகம் அவனுடைய காலடியில கேவலமா வந்து சேரும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மேலான சோழர்களே, உலமாக்களாகிய நாங்களும் விளங்க வேண்டியிருக்குது, பூரா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் விளங்க வேண்டியிருக்குது. துனியாவை அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். ஒவ்வொருத்தர திறமைகளை கொண்டு, அறிவை கொண்டு, ஆற்றலை கொண்டு துனியா கிடைக்கிறது இல்ல, அல்லாஹ் அளந்தபடித்தான் கிடைக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான் தெளிவாக, நஹ்னு கதம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலகத்துடைய வாழ்க்கையில மக்களுடைய வாழ்க்கையை நாங்க பங்கு வச்சு முடிச்சிட்டோம், பங்கு வச்சாச்சு. இவர் பணக்காரன், இவர் ஏழை, இவர் இவ்வளவு சாப்பிடுவார், இவர் இவ்வளவு குடிப்பார் என்ற விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. எனவே அறிவை கொண்டு பணம் கிடைப்பதில்லை, சொத்து செல்வங்கள் ஒவ்வொருத்தர திறமையில அல்லாஹ் வைக்க இல்ல, அல்லாஹ் அளந்தபடி கிடைக்கும். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தோது, நாங்க சொல்றோம் தோது, ஒன்று விளப்பம் இல்ல, சைன் வைக்க தெரியா, மல்டி மில்லியனரா இருக்கிறார், பெரிய பணக்காரர், சைன் வைக்க தெரியா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை தெரியாது, ஆனா பெரிய பணக்காரனா இருக்கிறார். எங்களோட கிளாஸ்ல படிச்சார், எங்களோட படிச்சார், வகுப்புல ஆக மோசம், ஒன்றும் விளப்பம் இல்ல. ஆனா இன்றைக்கு பார்த்தா நாங்களும் சம்பாதிக்கிறோம், அவரும் சம்பாதிக்கிறார், அவர் எங்கேயோ இருக்கிறார், நாங்க எங்கேயோ இருக்கிறோம். இது ஒவ்வொருத்தர திறமையால கொடுக்கப்படக்கூடியதல்ல, ஒவ்வொருத்தர அறிவை கொண்டு கொடுக்கப்படக்கூடியதல்ல துனியா. துனியா அல்லாஹ் முடிவு செஞ்சால் அதை கொடுப்பார். அது ஆலிமாக இருந்தாலும் சரி, ஜாஹிலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு விஷயம், யாரு தீன்தாரிகளா இருப்பாங்களோ, யார் குர்ஆன ஹதீஸ தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கிக் கொள்வாங்களோ, தீன தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கிக் கொள்வாங்களோ, அல்லாஹ் அந்த மூமின்களுடைய வாழ்க்கையில பரக்கத் என்ற ஒன்றை போடுவான். அல்லாஹ் அது எல்லாத்திர வாழ்க்கையிலும் அல்லாஹ் போடுற இல்ல, பரக்கத் என்றத அல்லாஹ் எல்லாத்திர வாழ்க்கையிலையும் போடுற இல்ல. தீன்தாரிகள், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள், அவங்களோட வாழ்க்கையில மட்டும்தான் அல்லாஹ் போடுவான் பரக்கத். அல் பரக்கா கலீலு ஷை கஸீருன் நஃபா. கொஞ்சமா இருந்தாலும் அதுல பிரயோஜனம் அதிகமா இருக்கும், அதுக்கு தான் பரக்கத். பரக்கத் என்ற இன்றைக்கு நாங்க விளங்கிக்கிறோம் மிச்சமா கிடைக்கும். ஷா ஆஜார் பரக்கத்தா இருக்கிறார், பரக்கத்தா இருக்கிறார் என்றால் மிச்சமா இருக்கிறதுக்கு பேர் அல்ல பரக்கத். ரசூலுல்லாஹ் அப்படி விளங்கப்படுத்த இல்ல, கொஞ்சமா இருந்தாலும் தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும், அதுக்கு பேர் பரக்கத். சின்ன சம்பாதிப்பு, சின்ன வாழ்க்கையை வாழ்றார், நிம்மதியா வாழ்றார், தேவையெல்லாம் பூர்த்தியா இருக்கு. கோடி கணக்கு சம்பாதிக்கிறார், தேவை பூர்த்தி ஆகுது இல்ல, இன்னும் கொஞ்சம் போயிட்டு அவருக்கு ஆஜார் ஒரு 50 லட்சம் சல்லடிக்கு தரவா, தாங்க தாங்க எழுவார். இன்னும் தேவை உள்ளவர் அவர், இன்னும் தேவை இருக்குது அவருக்கு. எனவே அன்பான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, யாரு தீன்தாரிகளாக வாழ்வாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்கள் விசேஷமாக தந்த நோக்கத்தை தீனாக ஆக்கிக் கொண்டா எந்த குர்ஆன் ஹதீஸ படிக்கிறோமோ அந்த உண்மைகளை நாங்க செயல்படுறதோட சொல்லப்பட்ட மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம் என்றா அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் எங்கட கவனத்தை வச்சு கொண்டு வேண்டா அல்லாஹ் காலடியில துனியாவை கொண்டு வந்து சேர்ப்பான். அப்படித்தான் அல்லாஹ் முன்னால் உள்ள உலமாக்கள் யார் தன்னுடைய நோக்கத்தை தீனாக ஆக்கி கொண்டாங்களோ, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி வாழ்ந்தாங்களோ, அல்லாஹ் அவங்களோட காலடியில துனியாவை கொண்டு வந்து சேர்த்தான். மிஸ்கீன்களாக இருந்தாங்க, வெளிரங்க ஏழைகளாக இருந்தாங்க, பூரா உலகம் அவங்களோட காலடியில வந்தது. மன்னர்கள் பெரிய பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த நாடுகள்ல ஏனைய நாடுகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்களோட காலடிக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்? அல்லாஹ் துனியாவை கொண்டு வந்து சேர்ப்பான், சத்தியமா சேர்ப்பான். முந்தியும் சேர்த்திருக்கிறான், இப்பையும் சேர்ப்பான். நாங்க செய்ய ஆரம்பிச்சால், குர்ஆன் ஹதீஸ் படி வாழ ஆரம்பிச்சா, எதை மக்களுக்கு சொல்றோமோ, எதை படிச்சோமோ அதை செய்ய ஆரம்பிச்சா. இன்றைக்கு எங்களுக்கே வெட்கம், எங்களுக்கு பயம். ஹக்க எடுத்து சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயம் வட்டியை பத்தி பேச பயம். ஏண்டா இவருக்கு டிக்கெட், இவருக்கு கிடைக்கிற ஹக்கு இல்லாம போகும். அதனால எவனும் ஹக்கு தாரதில்லை. மேலான சொல்லே அவனும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கிட்ட. எவன் கொடுக்கிறானோ ஆலிவுக்கு அவனும் அல்லாஹ் கிட்ட தான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். நாங்க எல்லாரும் பிச்சைக்காரர்கள், அல்லாஹ் கிட்ட பிச்சை எடுக்கக்கூடியவங்க. யாரை கொண்டும் அல்லாஹ் தஆலா எங்கட வாழ்க்கையை அமைக்கிறது இல்ல. எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ரஸாக் அவன் தான். ரஸாக் அவன். மேலான சோழர்களே, அவர் அப்துல் ராசிக், அவரும் ராசிக்குடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, நானும் அல்லாஹ்வுடைய அடிமை.
அவனால எந்த வாழ்க்கையை முடிவு செய்யலாது. நீங்க சொல்றதெல்லாம் கவனமா பேசுங்க, சும்மா கண்ட இந்த மாதிரி பயான் பண்ண வானம். இவர் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து உண்மையை எடுத்து சொல்றார், குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயங்களை தெளிவாக சொல்றார். அன்பான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஆனால் அவங்களுக்கு அந்த செயல்கள் இருந்தால் தவறுகள், தினால ஈடுபடுறவங்க அவங்களுக்கு விருப்பம் தினாவை பத்தி பேசக்கூடாது. வட்டியில ஈடுபடுறவங்களுக்கு முன்னால வட்டியை பத்தி பேசக்கூடாது. இப்படி ஹராமான தொழில ஈடுபடுறவங்க அவங்களுக்கு முன்னால ஹராத்தை பத்தி, ஹராமான தொழிலை பத்தி பேசக்கூடாது. எல்லாரும் அப்படித்தான் விரும்புறாங்க. அவங்களோட பாட்டுல விடணும். அப்படி நாங்களும் பார்த்து பார்த்து விட்டமேண்டா எங்கட காலத்தை பிடிச்ச முதலாவது நரகத்துல அல்லா தள்ளுவார். எனவே அன்பான கண்ணியமான சொல்லி உம்மத்துல சொல்லப்பட்ட மாதிரி பல ஆளாத்து மக்கள் இருக்கிறாங்க, பல நிலைமையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ட நோக்கத்தை துனியாவை ஆக்கிய உலகத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க இவங்களோட பழவி மக்களோட பழகணும். நாங்க எல்லாம் ஆளுங்கள், உங்களுக்கு அறிவு தேவையா எங்கள்கிட்ட வாங்க, நாங்க எல்லாம் உங்கள்கிட்ட வந்து படிச்சு உங்களுக்கு படிச்சு தர மாட்டோம். இன்றைக்கு ஏன் தெரியுமா பிரச்சனை? ஒவ்வொருத்தரும் மக்கியவங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய ஹக்கு எதிர்பார்க்கிறாங்களே ஒழிய தான் செய்ய வேண்டிய ஹக்கு அவங்க யோசிக்கிறாங்க இல்ல. அதனாலதான் உலகத்திலே பிரச்சனை. உம்மா அப்பா நினைக்கிறாங்க புள்ளேல் எங்களோட இப்படி நடக்கணும், புள்ளேல் நினைக்கிறாங்க உம்மா அப்பா இப்படி நடக்கணும். நானா நினைக்கிறார் அவர் நானத்தானே தம்பியாகி என்னையோட இப்படி நடக்கணும். நானா நினைக்கிறார் அவன் தம்பி வயசு குறைஞ்சவன், அவன் என்னையோட இப்படி நடக்கணும். முதலாளி நினைக்கிறார் அவன் தொழிலாளி, அவன் என்னையோட இப்படி நடக்கணும். தொழிலாளி என்றால் அவர் எப்படி நடக்கணும், அவர் இப்படிதான் நடக்கணும், இவர் எதிர்பார்க்கிறார். தொழிலாளி நினைக்கிறார் அவர் முதலாளி தானே, அவர் எங்கட ஆளாத்தோட விளங்கணும் தானே அவர் நினைக்கிறார். முதலாளி தொழிலாளிய நல்லா புளி என்று புளிஞ்சி அவருக்கு கொஞ்சம் ஹக்க கொடுத்து அனுப்புறார். அவர் நினைக்கிறார் அவன் நல்ல வேலை வாங்கணும், கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும். தொழிலாளி தீன் இல்லாத தொழிலாளி அவர் நினைக்கிறார் நான் கொஞ்சம் தொழில் செஞ்சு முதலாளி கிட்ட அதிகமாக எடுக்கணும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இப்படி ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய ஹக்களை எதிர்பார்க்கிறாங்களே ஒழிய தான் செய்ய வேண்டிய ஹக்களை யோசிக்கிறாங்க இல்ல. ஒவ்வொருத்தரும் தான் செய்ய வேண்டிய ஹக்களை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சாங்கடா உலகத்துல எல்லா பிரச்சனையும் எல்லாம் மண்ட குத்து முடிச்சிருவேன். அதனால் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு மக்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க, தேவையோடு இருக்கிறாங்க, உண்மையை விளங்க தயாராயிருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை விளங்க மக்கள் தயாராயிருக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் எங்களையே தாழ்த்தி கொண்டே அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி மேலான சொல்ல நாங்க உலமாக்களாக இருக்கக்கூடியவங்க, அவங்க நபிமாவுடைய வாரிசுகள், ரசூலுல்லாஹ்வுடைய